மாமா, அப்பா எங்க குடிச்சிட்டு சாக்கடையில விழுந்து கிடக்குறாருன்னு சொல்லி என்ன கூப்பிட்டு வந்தீங்க. இது என்ன இடம் மாமா? நம்ம எங்க வந்திருக்கோம்? கனி, உங்க அப்பா இங்கதான் கிடக்குறான். வா உள்ள போலாம் வா. இல்ல எப்பா, இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்தது இல்ல. நீங்க போய் சொல்றீங்க, உங்களை நம்ப மாட்டேன். உண்மையை சொல்லுங்க மாமா, என் அப்பா எங்க? இப்ப என் கூட வர போறியா இல்லையா? நான் வரமாட்டேன் மாமா. எதுக்காக என்ன ஏமாத்தி இங்க கூப்பிட்டு வந்தீங்க? தங்கமயில அம்மாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சது, அப்புறம் உங்க நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க மாமா. அட என்னடா இது, யார பார்த்தாலும் தங்கமயில ஓவரா பில்டப் பண்ணி விடுறாங்க. அவ்வளோ பெரிய இவள அவ கிடக்குற சுண்டக்கா. வா கனி, வா உள்ள போலாம் வா. கையை விடுங்க மாமா, கையை விடுங்க. நான் வரமாட்டேன் இனிமே உங்க கூட. நான் போறேன், என்ன விடுங்க. ஏய், ஒழுங்கு மரியாதையே இப்ப என் கூட வர போறியா இல்லையா? வரலன்னா என்ன பண்ணுவீங்க? விடுங்க கைய. மாமா பேசாம விட்டுடுங்க, இல்ல கத்தி ஊரை கூட்டுவேன். சத்தம் போடுடி, சத்தம் போடு. அதுக்கு பிறகு தெரியும் நான் யாருன்னு. இங்க பாரு கனி, நான் ஒன்னு சொல்றேன், அத நல்லா கேட்டுக்கோ. இப்ப மட்டும் நீ என் பேச்ச கேட்கல, அடுத்து உன் அப்பனை உசுரோட பார்க்கவே முடியாது. உன் அப்ப என் வீட்டுலதான் குடிச்சிட்டு கிடக்குறான். அவனை நான் அங்கதான் அடைச்சு வச்சுட்டு வந்திருக்கேன். இங்க பார், இப்போ நான் நினைச்சா அவனை என்ன வேணா செய்ய முடியும். உன் அப்பனோட உசுறு என் கையில. ஏன் மாமா இப்படி எல்லாம் பண்றீங்க? நாங்க உங்களுக்கு என்ன பாவம் பண்ணோம்? கொஞ்சம் கூட நீங்க யாரையுமே நிம்மதியா இருக்க விட மாட்டீங்களா? ஆமாடி, அப்படிதான் பண்ணுவேன். அந்த தங்கமயில அப்பவே நான் நினைச்சதெல்லாம் நடத்தி கொடுத்திருந்தா இப்ப எதுக்கு இந்த நிலைமை? இங்க பாரு, எதுவும் கிட்ட போகல. நான் சொல்றதை மட்டும் கொஞ்ச நாளைக்கு கேளு, சரியா? இந்த பங்களாவில இருக்கிற பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கணும். என்னது? கல்யாணம் பண்ணிக்கணுமா? என்ன மாமா, என்ன பேசுறீங்க? உன் அப்பா உயிர். ஏன் மாமா இப்படி எல்லாம் பண்றீங்க? வேணாம் மாமா, என்னை விட்டுடுங்க. ஏய் கனி, எனக்கு நல்லா தெரியும் நீ அந்த லீலாவதி மவன் கூட தானே சுத்திக்கிட்டு நின்ன. கனி, கல்யாணம்னா உண்மையான கல்யாணம் கிடையாது. கொஞ்ச நாளைக்கு ஒருத்தவனுக்கு பொண்டாட்டியா நடிக்கணும் கனி. ஒரு 3 மாசம் தான். ஒரு பெரிய அமௌண்ட்டா அவங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிட்டு உன்னையும் அப்புறம் நான் அவங்ககிட்ட இருந்து பிரிச்சு கூப்பிட்டுட்டு வந்துடுறேன். அப்புறம் என்ன, பணத்துக்கு பணமும் கிடைக்கும். நீ இஷ்டப்படி யாரை கட்டிக்கணுமோ அவங்களையும் கல்யாணம் பண்ணிக்க. என்னால முடியவே முடியாது. பணத்துக்காக ஒருத்தருக்கு மனைவியா நடிக்கணுமா? நான் அப்படியெல்லாம் கிடையாது. பெரியம்மா என்ன அப்படியெல்லாம் வளர்க்கல. ஏய், என்ன பெரியம்மா அப்படி வளர்க்கல, சொரியம்மா அப்படி வளர்க்கல. உன் அப்பா உயிர் முக்கியம்னா மரியாதை நான் சொல்றதை கேளு. அதுவும் இல்லாத நீ ஒரு பொம்பளை பிள்ளை. இனிமே உன் வாழ்க்கையில நீ என்ன பண்ண போற? தங்கமயில எல்லாம் உன்னைய கல்யாணம் பண்ணி வப்பான்னு நீ கனவுல கூட நினைச்சு பார்க்காத, சரியா? இப்ப உன்னை உள்ள கூப்பிட்டுட்டு போவேன். இந்த மாதிரி அழுகாச்சி மூஞ்சோட எல்லாம் வந்து அங்க என்னைய மாட்டி விட்டுறாத. இந்த கல்யாணத்துல உனக்கு விருப்பம்னு சொல்லிதான் உன்னைய கூப்பிட்டுட்டு போறேன். அதோட இன்னொரு முக்கியமான விஷயம், உனக்கு அப்பா அம்மா யாரும் இல்லைன்னு சொல்லியிருக்கேன். என்ன, கல்யாணம் முடிஞ்ச 3 மாசத்துக்கு உன்னைய பார்க்க உன் தங்கமயிலோ உன் அத்தை ராசத்தியும் இந்த வீட்டு பக்கம் வரக்கூடாது. அது நீ தான் பாத்துக்கணும். நான் சொல்றபடியெல்லாம் கேட்டா உன் அப்பா உசுறு மிஞ்சும், இல்ல அவ்வளவுதான். மாமா, நீங்க சொல்றதை கேக்குற மாமா. என் அப்பாவை மட்டும் எதுவும் பண்ணிடாதீங்க. எனக்குன்னு இருக்கிறவர் அவர் ஒருத்தர் மட்டும்தான். அவர் குடிக்கிறாரோ இல்ல ஏதோ பண்றாரோ, ஆனா அப்பான்னு கூப்பிட ஒரு உறவாவது எனக்கு இருக்கு. அவரையும் ஏதாவது பண்ணி என்ன அனாதையாக்கிறாதீங்க மாமா. நிஜமான கல்யாணம் இல்லைல்ல, நடிக்கணும் தானே. வெரி குட். இப்பதான் நீ நல்ல பொண்ணு. உண்மையான கல்யாணம் இல்லம்மா. அந்த பையனோட அப்பா கொஞ்சம் இழுத்து பறிச்சுக்கிட்டு இருக்காரு. அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. அதனால ஏதாவது ஒரு பொண்ணு இருந்தா இட்டுட்டு வாங்கின, உங்களுக்கு 10 லட்சம் பணம் தரேன்னு அந்த வீட்டு பையன் சொன்னான். 10 லட்சம் கனி, 10 லட்சம். அதெல்லாம் நீ கனவுல கூட பாத்துருக்க மாட்டேன். அப்புறம் உன்னை கல்யாணம் முடிச்சுட்டு சும்மா விட மாட்டானா. உனக்கு ஏதாவது பார்த்து செட்டில் பண்ணி இடங்கிடம் ஏதாவது எழுதி வைக்கிறோம்னு சொல்லியிருக்கான். என்ன? ஆனா இதெல்லாம் ஊர்ல தெரிஞ்சதுன்னா அதுக்கு பிறகு என் வாழ்க்கை என்ன ஆகும்னு நீங்க நினைக்கலையா மாமா? அது எப்படியா ஆகட்டும், அதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம். எனக்கு இப்ப 10 லட்சம் பணம் தேவைப்படுது. அதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். வா உள்ள. கலை, கலை, என்ன இப்படி ஒரு இக்கட்டான சூழல விட்டுட்டே கலை. இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. என்ன மன்னிச்சிடு பெரியம்மா. நீங்களே என்ன மன்னிச்சிடுங்க பெரியம்மா. என் அப்பாவை காப்பாத்து எனக்கு வேற வழி தெரியல. என்ன இன்னும் அங்கே நிக்கிற? வா உள்ள. வர மாமா. ஏ கனி, நீ பாரு இந்த வீட எப்படி அரண்மனை மாதிரி இருக்க பாரு. 3 மாசத்துக்கு நீ இந்த வீட்டுல தான் இருக்க போற. இந்த வீட்டுக்கு நீ தான் என்ன எஜமானி. இப்ப எதுக்கு முகத்தை இப்படி சோகமா வச்சிருக்க? இந்த மாதிரி எல்லாம் என்னை காட்டி கொடுத்துறாத. நல்லா சிரிச்சுக்கிட்டு இரு. முதலாளியை கூப்பிடுறேன். அந்த தம்பியோட அழக பார்த்தா நீ எல்லாம் அவர் அழகிலேயே மயங்கி வேலைக்கறியா இருந்தாலும் இந்த வீட்லயே நம்ம இருந்துக்கலாம்னு முடிவு பண்ணி விடுவேன். என் கலைக்கு முன்னாடி யாரும் அழகு கிடையாது மாமா. அந்த கருவா பையனுக்கு இம்புட்டு மவுசு. தம்பி, தம்பி. சுந்தரனே, யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. தம்பி, நான் தான் ராமு. நீங்க சொல்லி விட்டீங்களே. ஒரு நிமிஷம். அப்படியே ஹாலில் உட்காருங்க வரேன். பண்ணி, இந்த தம்பி வரேன்னு சொல்லியிருக்காப்ல. நீ சமத்தா நடந்துக்க, சரியா? 10 லட்சம் கனி, 10 லட்சம். உன் அப்பனை பத்தி மனசுல நினைச்சுக்கிட்டே இரு. ஏதாவது ஏடா கூட பண்ணணும்னு நினைச்ச அவ்வளவுதான். நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். என்னை பத்தி தெரியல, என் சொந்த அக்காவே கொலை பண்ண துணிஞ்சாலும் நானே. வீரா, உன்னதா எங்க இருக்க? ஸ்ரேயா, குளிச்சுட்டு இருக்கண்டி. இல்ல, எனக்கு புரியல. இங்க என்னதான் நடக்குது? ஏய் வீரா, நீ என்ன முடிவு பண்ணி வச்சிருக்க? ஏதாவது சொல்லிட்டு செய்யறியா?
ஏன் இப்படி எல்லாம் பண்ற? ஸ்ரேயா, இந்த மாதிரி என்னைய கேள்வி கேட்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத சொல்லிட்டேன். உன்னோட கேள்விக்கு என்கிட்ட பதிலும் இல்ல. வீரா, நீ பண்றதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. நம்ம 2 இயர்ஸா லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம். இப்போ எவளையே ஒருத்தைய கூப்பிட்டுட்டு வந்து அவளை நான் கட்டிக்க போறேன்னு சொல்ற. என்ன அர்த்தம் இதெல்லாம்? இதெல்லாம் என் அப்பாவுக்காக தான் உனக்கு தெரியுமா தெரியாதா? ஆயிரமே எங்க அப்பாவை எனக்கு பிடிக்காம இருந்தாலும் இப்படி உயிருக்கு ஊசலாடும் போது அவர் கேட்கறத நிறைவேற்றாம என்னால இருக்க முடியல ஸ்ரேயா. அப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதுன்னு வீரா? அதை ஏன் உங்க அப்பா கிட்ட நீ சொல்ல மாட்டேங்கிற? ஸ்டாப் இட் ஸ்ரேயா. இந்த மாதிரி இடியட்டாட்ட பேசாதுன்னு பல முறை சொல்லிட்டேன். என் அப்பாவுக்கு நான் லவ் மேரேஜ் பண்றது கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல. அதுவும் முக்கியமா ஒன்னு அவருக்கு சுத்தமா பிடிக்கல. இன்னும் 1 மாசமோ 2 மாசமோ தான் அவர் உயிரோட இருக்க போறாரு. அது வரைக்கும் அவர் இஷ்டப்பட்ட மாதிரி யாரோ கழுதையோ குதிரையோ ஏதோ ஒன்னு கழுத்துல தாலியை கட்டி சும்மா இந்த வீட்டுல நடமாட விடலாம். அவர் இறந்ததுக்கு அப்புறம் எல்லா சொத்தும் என் பேர்ல வந்துடும். அப்புறம் என்ன, நம்ம 2 பேரும் சந்தோஷமா மேரேஜ் பண்ணிக்கிட்டு அப்புறம் எல்லாத்தையும் அனுபவிக்கலாம். சரி சரி, நீ சொல்றத நம்புறேன். அப்புறம் கீழே வந்து நிக்கிறாளே ஒருத்தி, அவளுக்கு என்ன பதில் சொல்ல போற? ஸ்ரேயா, ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். என்னோட டிசிஷன் என்னன்னு நீயே போய் சொல்லிடு, ஓகேவா? அப்புறம் அந்த பொண்ணை கூப்பிட்டு ஒருத்தர் வந்திருப்பாரு, அவருக்கு 10 lakh பணம் எடுத்து கொடுத்துரு. விளையாடுறியா? 10 லட்சமா? சி, அவளை பார்த்தாலே நடு ரோட்ல நிக்கிற பிச்சைக்காரி மாதிரி இருக்கா. அவளுக்கு போய் 10 லட்சமா? எல்லா பொண்ணுங்களும் இந்த மாதிரி டிராமா கல்யாணத்துக்குலாம் ஒத்துக்க மாட்டாங்க ஸ்ரேயா. எனக்கு ஏதோ டவுட்டா இருக்கு. அவ ஏதோ ஒரு பிளான் பண்ணிதான் இந்த வீட்டுக்குள்ள உன்னைய கல்யாணம் பண்ணிக்க அடி எடுத்து வச்சிருக்கா. இடியட், என்னை பத்தி உனக்கு தெரியுமா தெரியாதா? எந்த கொம்பனாலையும் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. 2 இயர்ஸா நீயும் நானும் ஒன்னாவே இருக்கோம். என்ன உன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடிச்சுதா என்ன? நான் என் இஷ்டப்படிதான் இருப்பேன். என் உலகத்துல நான் வைக்கிறது தான் எனக்கு சட்டம். என் கூட இருக்கிறவங்க என் பேச்சை கேட்டு நடந்தா இருக்கலாம், இல்ல அதோட விபரீதம் ரொம்ப மோசமா இருக்கும். செல்லம், சும்மா விளையாண்டாண்டி. சரி சரி இரு, நான் போயிட்டு அந்த மேனுக்கு செட்டில் பண்ணிட்டு அப்புறம் அவளை என்ன பண்றது? கீழே ரூம் அவளுக்கு ரெடி பண்ண சொல்லியிருக்கேன், அங்க ஸ்டே பண்ணிக்க சொல்லிக்கோ. அப்புறம் அவளுக்கு மேரேஜ்க்கு ட்ரெஸ் ஜுவல்ஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் எடுத்து கொடுத்துரு. மார்னிங் 6 o'clock அவளுக்கும் எனக்கும் மேரேஜ்னு சொல்லிடு, ஓகேவா? ஓகே ஓகே டார்லிங். எவ்வளோ நேரம் தான் நீ பாத்ரூம்குள்ளேயே இருப்ப? இப்போ நீ வெளியே வர போறியா இல்லை நான் உள்ள வரட்டுமா? ஸ்ரேயா, முதல்ல போய் சொன்னதை செய்தி. எவ்வளோ பிச்சைக்காரிக்கு 10 லட்சமா? சிட், இவனை எப்படியாவது ஏமாத்தி இவங்கிட்ட இருக்கிறத நாம அடிக்கலாம்னு பார்த்தா அதையும் பங்கு போட்டுக்க ஒருத்தி வந்துட்டாளே. ஏ ஸ்ரேயா, அவன் சொல்றான் நம்பி இந்த ஏதோ கொண்டு வந்து நடு வீட்டிலலாம் விடாத, அப்புறம் உனக்கு இருக்கிற மரியாதை குறைஞ்சி போயிடும். எவ்வளோ சீக்கிரம் அவளை இந்த வீட்டை விட்டு துரத்த முடியுமோ துரத்திடு. அதுதான் உனக்கும் நல்லது, உன் லைஃபுக்கும் நல்லது. ஹலோ, வாங்கம்மா, வாங்க வாங்க. தம்பி இருக்காப்லையா? அதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு தேவையில்லாதது. பொண்ணை கொண்டு வந்து விட்டுட்டீங்கல்ல, 10 lakh கேஷ் அங்கே வெளியில் ஆஃபீஸர் இருப்பாரு, அவங்க கிட்ட போய் வாங்கிக்கோங்க. ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றிமா. நீங்க பார்த்து பார்த்து பக்குவமா நடந்துக்க. மாமா சொன்னதுல ஞாபகத்துல வச்சுக்கணும், சரியா? கல்யாணம்னு சொன்னது எவ்வளவு வெக்கப்படுறா பாரு. உன் பேர் என்ன? கனிமொழி. பேரை பாரியா. உண்மையாலுமே உனக்கு இந்த மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் தானா? இல்லை நல்ல பணக்கார இடமா இருக்கு, ஏதாவது கல்யாணம் பண்ணி ஏமாற்றி இங்கேயே செட்டில் ஆயிடலாம்னு முடிவோட வந்தியா? இல்லைம்மா, இல்லை, அப்படியெல்லாம் நான் எதுவும் நினைக்கல. அப்பாவுக்கு ஆப்ரேஷன் செலவுக்கு காசு வேணும், அதனால தான். ஓகே. நான் யாருன்னு தெரியுமா? எனக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை, அதனால நானே சொல்கிறேன். நான் தான் ஸ்ரேயா, வீராவோட கேர்ள் ஃப்ரெண்ட். நானும் வீராவும் 2 இயர்ஸாக லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம். அப்படின்னா என்னன்னு உனக்கு தெரியுமா? அப்படின்னா கல்யாணம் பண்ணாமலே நானும் வீராவும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி. அப்புறம் வீரா இப்போ அவங்க அப்பாவுக்காக தான் உன்னைய மேரேஜ் பண்ணிக்கிறான், ஓகேவா? இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கும் வீராவுக்கு தான் மேரேஜ். எந்த காரணத்தை கொண்டும் நீ வீராவை பார்க்கவோ பேசவோ கூடாது. அவனுடைய ரூமுக்கு நீ வரவே கூடாது. நான் வீரா கூட தான் தங்கியிருக்கேன், உனக்கு தெரியுமா? இல்லை. அப்புறம் என்ன சொல்லணும்? உனக்கு எதுவும் கேள்வி கேட்க வேண்டியிருக்கா? எதுவாக இருந்தாலும் இப்போவே கிளியர் பண்ணிக்கோ, ஓகேவா? எதுவும் இல்லை. நல்ல பொண்ணு, சமத்தா புரிஞ்சுக்கிட்ட எல்லாத்தையும். அப்புறம் நாளைக்கு காலைல உனக்கும் வீராவுக்கும் மேரேஜ். ட்ரெஸ்ஸு ஜுவல்ஸ்லாம் அங்கே உள்ளார இருக்குது, ஆனால் நீ அதெல்லாம் எதையும் தொடவே கூடாது. அதெல்லாம் எனக்கு சொந்தமானது, எனக்கு சேர வேண்டியது. என்னுடைய புடவைங்க நிறைய கிழிஞ்சிருக்கு, அது தார காட்டிக்கோ. உன் முகர கட்டிக்கலாம், அது போதும். போய் படுத்து தூங்கு. சி, இவெல்லாம் ஒரு ஆள். அழகுக்கு இவெல்லாம் என் கால் தூசுக்கு சமம். ட்ரெஸ்ஸையும் மூஞ்சியும் பாரு, எங்கேருந்து கருவக்காட்டில் பிடிச்சிட்டு வந்தானோ தெரியல. கலை, கலை, எனக்கு இப்படி எல்லாம் நடக்குது. நான் அந்த வீட்டை விட்டு உன்னை விட்டு வந்திருக்க கூடாது கலை. எல்லாம் இப்படி தலைகீழ மாறி போகணும்னு நினைக்கலையே கலை. நீ என்ன பண்ற கலை? என்னால எதையும் செய்ய முடியல.
ஒரு பக்கம் என் அப்பாவோட உசுறு ஊசலாடுது, ஒரு பக்கம் என் வாழ்க்கை. அப்பா முக்கியமா என் வாழ்க்கை முக்கியமானு பார்த்தா எனக்கு அப்பா தான் வேணும். 3 மாசம் எப்படியாவது பல்ல கடிச்சுக்கிட்டு இருந்துட வேண்டியதான். அப்புறம் மாமாவே வந்து நம்மளை கூப்பிட்டுட்டு போயிடுவாரு. ஜோதி, தேவா, நீங்க வந்துட்டீங்களா? எனக்கு நிச்சய நம்பிக்கை இருந்தது. நீங்க எப்படியும் என்னை தேடி வருவீங்கன்னு நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். தேவா, எல்லாரும் சொல்ற மாதிரி என் மேல எந்த தப்பும் இல்லை தேவா. என்னை நம்புங்க தேவா. ஜோதி, நீ என்கிட்ட எதுவும் விளக்க சொல்ல தேவையில்லை. உன்னை பத்தி எனக்கு தெரியும், ஓகேவா? அம்மா பேசுனதுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஜோதி. ஏ தேவா, அப்படியெல்லாம் நான் எதுவும் தப்பா எடுத்துக்கல. இந்த மாதிரி ஒரு விஷயம் கேள்விப்பட்டா யாரா இருந்தாலும் அப்படித்தானே பேசியிருப்பாங்க. அத்தை என் மேல ரொம்ப கோவமா இருக்காங்கல்ல. அதெல்லாம் எதுவுமே கிடையாது தெரியுமா? எல்லா பிரச்சனைக்கு காரணம் என் அத்தை மாயாதான். அவங்க தான் நம்ம 2 பேரையும் பிரிக்க இப்படி எல்லாம் டிராமா போட்டிருக்காங்க. ஜோதி, வா ஜோதி, நம்ம வீட்டுக்கு போலாம். ஏ ஜோதி, அம்மா அம்மா தேவா வந்திருக்காருமா. உள்ள போடி. இல்ல நான் போக மாட்டேன். இல்ல போடி. அத்தை, ஒரு நிமிஷம், நான் என்ன சொல்ல வரேன்னு கேளுங்க அத்தை. எல்லா பிரச்சனையும் இப்ப முடிஞ்சிருச்சு. ஜோதியை நான் கூப்பிட்டுட்டு போலாம்னு தான் வந்தேன். அம்மா பண்ண தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அத்தை. உங்க இஷ்டத்துக்கு என் பொண்ணை வீட்டை விட்டு வெளியே அனுப்புவீங்க, உங்க இஷ்டத்துக்கு நீங்க வந்து கூப்பிடுவீங்க. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கடா? மரியாதையே என் பொண்ணு கையை விடுடா. உன் அம்மா தான் என்னமா சொன்னாலாமே, மகனுக்கு ஊர்ல இல்லாத உலக அழகிய தேடி பார்த்து கட்டி வைக்கிறோம்னு சொன்னால. போட வெளியே. அத்தை, மரியாதையே வெளியே போறியா இல்ல யாரையும் கூப்பிடட்டுமா? அம்மா